ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பீட்ஸா. அப்படி சொன்னால் சரியாக இருக்காது, ட்ரெண்டிங் பீட்ஸான்னு சொல்லலாமா? இதை நான் ஒரு ரீல் பார்த்துட்டே இருந்தேன், அதில் செஞ்சாங்க. சரி, எனக்கும் டெம்ட் ஆகிடுச்சி, நம்மளும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலான்னு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு சீஸ் லேயரை வச்சுக்கோங்க. என்கிட்ட சீஸ் லேயரில் நான் அதனால் இருந்த சீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் வச்சு தேய்ச்சிக்கினேன். உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி இருந்தால் செய்யுங்க. அந்த மாதிரி தான் வச்சு தேய்க்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இதை இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதில் நடுவில் குட்டி குட்டியாக ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா அது மேலே வரும், பொங்கி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பீஸா பேஸே இருக்கும் போல இருக்குது. ஈஸியாக இருந்தது, எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது இதை வந்து மறுபடியும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேன் இருந்தாலும் ஓகே, சப்பாத்தி கல் இருந்தாலும் ஓகேங்க. பீஸா சாஸ் இருந்தால் பீஸா சாஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கெச்சப் போட்டுக்கோங்க. கெச்சப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது மேலே நம்ம மோசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மோசரல்லா இல்லைனாலும் சாதாரணமாக சீஸும் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக நான் காஞ்ச மிளகாத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸா அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து, ஏன்னா காஞ்ச மிளகா இதுன்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது, சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொன்னால் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்றாங்க. அதனால தான் கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் தான் சேர்த்துட்டு அது மேலே கொடை மிளகாய் இந்த மாதிரி அழகுக்காக வச்சுட்டு வெங்காயம், உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ, தக்காளி, கேரட்டு எது வேணால் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட போகிறது தானே, எப்படி இருந்தால் என்ன இருக்குது. சரி, இதை அப்படியே தூக்கி பேனில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ அண்ட் மீடியமில் வச்சிடலாம். இதை அந்த மாதிரி அப்படியே வச்சுருந்தோம்னா நம்ம இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிட்டு நம்மளுடைய சூப்பரான பீஸா 5 நிமிஷத்தில் தயாராகிடும். அடடா, 5 நிமிஷத்தில் இல்லை, 5 நிமிஷம்தாங்க. ட்ரெண்டிங் பீஸா சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே.